தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்போம். சுரேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேஷ் வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதில் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு கிராமங்கள் தண்ணீர் மூழ்கின. குறிப்பாக துரப்பள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருவயல் கிராமத்தில் உள்ள குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கின. வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் தண்ணீர் சிக்கி தவித்த முதியவர்கள் மற்றும் பெண்களை தீயணைப்புத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக பந்தலூர், சேரம்பாடி, பொன்னானி பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பொன்னானி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதே போல கூடலூர் அருகே பாடந்துறை, தேவர்சோலை, செருமுள்ளி போன்ற பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மாயாறு மற்றும் துரப்பள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் தேவல பகுதியில் அதிகமாக மழை பெய்து வருவதால் பாண்டியார் குன்னபுல ஆற்றில் அதிக அளவில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆற்றின் வெள்ள நீர் அதிகரித்து வண்ண உள்ளது. குடியிருப்பு பகுதியில் சிக்கியிருந்த பொதுமக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த தண்ணீரானது வாழை மற்றும் பாக்கு போன்ற இஞ்சி விவசாயம் செய்துள்ள தோட்டங்களில் மூழ்கடித்துள்ளதால் விவசாயிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் ஆறுகள் கரை புரண்டு ஓடும் தண்ணீர் அளவு அதிகரித்த வண்ணம் உள்ள சூழ்நிலையில் பொதுமக்கள் யாரும் ஆற்றின் கரையோர பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தி உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.